செய்திருக்கிறாங்க. ஆனா இப்போ வரதட்சணை இல்லாத தௌஹீத் திருமணமாக இருந்தாலும் அதுல ஏதோ கட்சி தலைவர்கள் அவர்களுடைய நிகழ்ச்சியில பங்கேற்றது போன்று இன்னைக்கு நீங்களும் பங்கேற்கிறீங்களே, இது முகஸ்துதி மாதிரி இல்லையா? இதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? இதுக்கு என்ன பதில்? நல்ல அழகான கேள்வி கேட்கிறாங்க. அதாவது திருமணங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. என்ன சம்பவம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு பணக்காரர் இருந்தார், ஒரு சஹாபி. பணக்காரர் மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருங்கிய 10 தோழர்கள் அவர் ஒரு ஆள், முக்கியமான 10 பேர்ல அவர் ஒரு ஆள். இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில பார்த்தா 3வது இடத்தில் இருக்கக்கூடிய நபி தோழர். இப்ப நம்ம அபூபக்கர் உமர்னு வருஷப்படுத்துறோம் இல்லையா? அபூபக்கர் உமருக்கு அப்புறம் இவர் தான் ஆட்சி தலைவரா தேர்வு செய்யப்பட்டார். அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறதுக்கு வர்றாரு. வந்தா மஞ்சள் நிற நறுமணம் பூசிக்கொண்டு வருகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்னப்பா ஒரு மஞ்சள் கலர்ல நறுமணம் பூசிக்கிட்டு வர்றிய, என்ன விஷயம்? அவர் சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறாரு. அது கூட கேட்கும் போது தான் சொல்றாரு. அப்ப இந்த கல்யாணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லல, கூப்பிடல, மதீனாவுல தான் இருக்கிறாங்க. இப்ப அஜர்த்துல எல்லாம் பெரிய அஜர்த் அவங்க தான். ரசூலுல்லாஹ் அந்த கல்யாணத்தை வாழ்த்துனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிலாம் அவர் நினைக்கல. அவர் பாட்டு கல்யாணத்தை பண்ணிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போதுதான் சொல்றாரு கல்யாணம் ஆச்சு. அப்ப கல்யாணத்தை கூட பிந்தி சொல்றதுக்காக அவர் வரல, வேற வேலையா தான் வந்தாரு. வந்த இடத்துல அவருடைய நறுமணத்தை பார்த்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, கல்யாணம் ஆச்சுங்கிறாரு. அப்ப ஒரு அஜர்த்து வரணும், ஒரு தலைவர் வரணும் என்பதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. நம்ம ஜமாத்துல அது மாதிரிலாம் பண்றாங்களே, நீங்களும் கலந்துக்கிறீங்களே என்ற மாதிரி கேட்கறாங்க. நான் எந்த கல்யாணத்தையும் கலந்துக்கவே மாட்டேன். அவனுக்குதா என்னை பார்த்தே இருக்க முடியாது. அவனுக்குதா திருமணத்திற்காக பிரயாணம் செய்யக்கூடாது என்பதுல நான் தெளிவா இருக்கேன். ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளவு நெருக்கமான திருமணமா இருந்தாலும் நாங்கெல்லாம் போறது கிடையாது. அது தேவையற்றது. நீங்கள் உலா பண்ணிக்கிறீங்க, அதுக்கு ஏன் ஒரு அஜர்த்தை கூப்பிடுறீங்க, அதுக்கு ஏன் ஒரு தலைவரை கூப்பிடுறீங்க என்பதுதான் நாம சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்ம ஊர்ல நம்ம இருக்கும்போது கல்யாணம் சொல்லி அந்த ஊர்ல இருந்தோமையானால் அதுல போய் உங்களை மாதிரி ஒரு ஆளை கலந்துட்டு வந்துருவோம், அது மாதிரி பண்ணிடுவோம். நம்ம தலைமையில மர்கஸ்ல திருமணம் பண்ண வந்தார்களே, ஆனால் வந்த இடத்துல மக்கள் கூடுறாங்கன்னா ஒரு பயான் மாதிரி பண்ணுவோம். அந்த மர்கஸ்ல கம்மியான செலவு இல்லாம பண்றாங்க இல்லையா தலைமையில, அப்ப கூட எல்லா நேரத்திலையும் பண்ண மாட்டோம். ஒரு 25 கல்யாணத்துல ஒரு தடவை நம்ம இருந்தா அப்படி அட்டன் பண்ணிக்கிறோம். அதனால நீங்க சொல்லக்கூடியது ரொம்ப கரெக்ட். அந்த அவர் கல்யாணத்துக்கு இவரை கூப்பிடணும், அவரை கூப்பிடணுங்கிற ஒரு நோய் நம்மள்ட்டையும் அதிகரிச்சுக்கிட்டு வருது. திருமணம்டா அது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கணும், அது ஒரு விழாவாக்கணும். முக்கியமான ஒரு ஆள் வந்தாருன்னா நமக்கு ஒரு பெருமை, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவர் வந்தாரு, அந்த தாய் வந்தாரு, இந்த தலைவர் வந்தாரு. இந்த நோய் மற்ற அரசியல்வாதிகள்ட்ட இருக்கிற மாதிரி தௌஹீத்வாதிகள்ட்டையும் லேசா என்ன செய்யுது, வர ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் இந்த கேள்வி அவங்க கேட்டாங்க, அதனால அது வராம பாத்துக்கிறங்க. கல்யாணம் பண்றீங்களா, 2 குடும்பத்தாரை வச்சு என்ன செய்யுங்க, சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிறங்க. ஏதோ அங்கனுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு தான் 4 பேர் நல்ல செய்தி சொல்ற மாதிரி தேவைப்பட்டா கட்டாயம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற ஆளை வச்சு 4 நல்ல செய்தி சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா திருமணத்துல இந்த பயான்லாம் வைக்கிறீங்க பாத்தீங்களா, திருமணத்துக்கு வர்றவங்க சோத்துல தான் குறியா இருக்காங்களே தவிர யாரும் பயான்லாம் கேட்கறது கிடையாது. நீங்க திருமணத்துல வச்சுட்டு பயானம் வச்சீங்கன்னா எப்படா முடிப்பாங்கிற மாதிரி தான் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது நடைமுறையிலையும் பாக்குறோம். அதனால கல்யாணத்தை இப்படிலாம் செய்யணுங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விஷயம், ஒரு 10-20 கல்யாணம் வரதட்சணை இல்லாம ரொம்ப சிக்கனம் இப்படித்தான் நடத்தணும்னு காட்டுறது ஒரு அடிப்படையில் ஒரு பப்ளிக்ல இந்த மாதிரி மேடையை போட்டு வரதட்சணை இல்லாத திருமணங்கள் அப்படி போட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்வதற்காக அது பரவுற வரைக்கும் அதுவே ஒரு வழிமுறையாகவும் மாறிடக்கூடாது. இப்படியும் நடத்தலாம் என்கிறது ஒரு பரவுற வரைக்கும் அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நிக்காக ஃபங்க்ஷன் வைக்காம ஃபங்க்ஷன்ல நிக்காக வைக்கிறது. ஒரு பப்ளிக் பயான் நடக்கும் இல்லையா, அந்த பயான் வைக்கிறேன், இவருக்கு எந்த செலவும் இருக்காது. பயான் வைக்கும் மேடையில் வச்சு இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்களும் ஏன் இந்த மாதிரி நீங்க பண்ணா என்னதுக்கு மண்டபம் முடிக்கிறீங்க, எதுக்கு வேஸ்டா செலவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தேவையா இருந்தால், மக்களுக்கு மெசேஜ் போவாத ஒரு இடமா இருந்தால் அதை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி அது ஒரு வழிமுறை, அது ஒரு நடைமுறை ஆகாத அளவுக்கு அது நாளைக்கு அது ஒரு கேள்வி ஏறக்கூடாது. ரொம்ப கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர அது விரும்புனா. மற்றபடி இந்த தலைவர்களை கூப்பிடுறதுங்கிற நோய் என்ன செய்யணும், ஒழிக்கப்பட வேண்டியதான். கரெக்டா தான் கேட்டிருக்கிறீங்க.